அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ அப்படியே போன வீடியோவுடைய கண்டினியூஷன் தான். இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராகு தசை கடைசி பகுதி யாருக்கு கெடுபலனை செய்யும், எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல செய்யும், எந்த மாதிரி லக்னக்காரங்களுக்கு செய்யும், அந்த டைம்ல என்ன வந்தா கெடுபலன் நடக்கும். கடைசி 3 புக்தி, சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி. நிறைய பேருக்கு ராகு தசையை கடந்து வந்தவங்களுக்கு கடைசி அந்த 3 பகுதி மிகப்பெரிய கெடுபலனை செஞ்சிருக்கு, மிகப்பெரிய இழப்புகளை கொடுத்திருக்கு, மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்திருக்கு, மிகப்பெரிய குடும்ப பிரச்சனையை கொடுத்திருக்கு, கணவன் மனைவிக்கு விவாகரத்தை கொடுத்திருக்கு, நிறைய வாயில சொல்ல முடியாத இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த ராகு தசையில கொடுத்த பணத்தை பூரா அவரு போகும்போது புடுங்கின்னு போயிருக்கிறார். இதெல்லாம் எப்ப நடக்கும், யாருக்கு நடக்கும், இந்த பதிவுல நான் சொல்றேன். போன பதிவுல என்ன சொன்னா, ராகு தசையோடைய ஃபார்முலாஸ் என்ன, முக்கியமா என்ன மாதிரி ஃபார்முலாஸ் மிகப்பெரிய நன்மையை செய்யும். நான் கண்டுபிடிச்ச சில ஃபார்முலாஸ், என்னுடைய சிற்றறிவை வச்சு கண்டுபிடிச்ச சில ஃபார்முலாஸையும் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல அதை அப்ளை பண்ணி பாருங்க. ராகுவோடைய ஒண்ணு தசையை பார்த்திருப்பீங்க, இல்ல புக்தியை பார்த்திருப்பீங்க. ராகு நான் சொன்ன விஷயத்துல அது வந்திருந்தா அது கண்டிப்பா நற்பலனை செய்யும். இப்போ நான் போன வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதனுடைய ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வருகின்ற ராகு தசை அப்பதான் நல்லது பண்ணும். எப்படி? 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வருகின்ற ராகு தசை நற்பலனை செய்யும். அந்த வயசுல வர புக்தியும் நற்பலனை செய்யும். பிறந்ததுல இருந்து 30 வயசுக்குள்ள பெரிய நற்பலனை செய்யாது. அது ரேரா 100ல் 2 பேருக்கு செய்யும். ஆனா இந்த கடைசி 3 புக்தியில 30 வயசுக்குள்ள கெடுக்க சொன்னா ஃபேண்டாஸ்டிக்கா கெடுக்கும். நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்பா கெடுத்துட்டு போற, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேக்குது. இதெல்லாம் மக்களுடைய ஜாதகத்துல பார்த்திருக்கேன். அதை தான் இப்ப நான் சொல்றேன். 30 வயசுக்குள்ள வருகின்ற ராகு தசை அனைத்து விதமான ஃபார்முலாலே இருந்தாலும், அனைத்து விதமான ராகு நற்பலனை செய்யக்கூடிய விதிகள்ல இருந்தாலும் நல்லது பண்ணாது. ஆனா அந்த கெடுக்கிற பாயிண்ட மட்டும் சிறப்பா பண்ணும். புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். இந்த 25 வயசுல ராகுதசை முடியுது பாருங்க, இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கரெக்டா 29 வயசுக்குள்ள 30 வயசுக்குள்ள ராகுதசை முடியுது பாருங்க, அவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். ரைட். பேசிக்கா இந்த ராகுதசை கடைசி இந்த 3 புக்திகள் யாருக்கு கெடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மகர லக்னம் கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடைசி 3 புக்திகள் ராகு தசை கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. துலா லக்னம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் கடைசி 3 புக்திகள் உங்களுக்கு கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மிதுன லக்னம் கன்னி லக்னத்துல பிறந்திருந்தாலும் கடைசி 3 புக்திகள் உங்களுக்கு கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன், ஏன் கண்டிப்பா உங்களுக்கு கெடுபலன் நடக்கவே நடக்காதுன்னு நடக்கும்னு சொல்லலான்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட் இருக்கு. இதை உடைக்கிற பாயிண்ட்டும் ஜோதிடத்துல இருக்கு, அதையும் சொல்றேன். சோ மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடைசி 3 புக்திகள் கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? இது ஒரு பாயிண்ட். ராகு தசையோடைய கடைசி பகுதியில உங்களுக்கு 7.5 சனி நடந்துன்னு இருந்தால், இல்ல வரப்போதுன்னா அந்த பீரியடு உங்களுக்கு கெடுபல, அந்த கடைசி 3 புக்திகள் உங்களுக்கு கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ராகு தசையோடைய கடைசி பகுதியில உங்களுக்கு அஷ்டமத்து சனி அல்லது கண்டக சனி வந்தாலும் உங்களுக்கு கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த அஷ்டமத்து சனிக்கும் கண்டக சனிக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அஷ்டமத்து சனியில சில நல்ல புக்தி வந்துடும். அப்ப அஷ்டமத்து சனியில நடக்க வேண்டிய கெடுபலன் எல்லாம் கண்டக சனியில நடந்துரும். கண்டக சனி டைம்ல நல்ல தசாபுக்தி போயின்னு இருக்கும், அப்போ அஷ்டமத்து சனியில கெடுபலன் நடக்கும். அஷ்டமத்து சனி அல்லது கண்டக சனி ராகு தசையோடைய கடைசி பகுதியில வந்தால் உங்களுக்கு கெடுபலன் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவயோக, உங்க லக்னத்துக்கு அவயோக தசாபுக்தி கரெக்டா அப்போ நடக்குதுன்னு வைங்களேன்,
உங்க லக்னத்துக்கு கரெக்டா அவயோக தசாபுக்தி நடக்குதுன்னா அப்போ கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா மெயினான மேஜரான இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி. ராகு தசையோடைய கடைசி பகுதியில 7.5 சனி வந்தாலும் அந்த கடைசி பகுதி உங்களுக்கு ப்ராப்ளமா பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல கண்டக சனி வந்தாலும் கடைசி பகுதி, ராகு தசையோடைய கடைசி பகுதி பிரச்சனையாக ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அஷ்டம சனி வந்தாலும் கடைசி பகுதி ராகு தசை உங்களுக்கு பிரச்சனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாம் இந்த கடைசி இந்த 3 புக்திகள் கரெக்டா ஒரு 3.5 வருஷம் இருக்குங்க. ராகு தசை 18 வருஷம். கடைசி இந்த 3.5 வருஷம் மகரம் இந்த நான் சொன்ன லக்னங்கள்ல பிறக்கும் போது கடைசி பகுதி ராகு தசையோடைய கடைசி பகுதியில 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, கண்டக சனியோ வரும்போது மகர லக்னம், கும்ப லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் ராகு தசையோடைய கடைசி பகுதி கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது செய்யக்கூடாதுன்னா, இது நடக்கக்கூடாதுன்னா இதுல என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கணும். எனக்கு திரிகோணாதிபதிகள் வலுவாகவே இல்லை, ஆனா ராகு தசை எனக்கு மிகப்பெரிய நன்மையை செஞ்சது. அப்பதான் கொஞ்சம் கவனமா இருக்கும். எனக்கு ராகு உபஜய ஸ்தானத்திலேயே இல்லை, ஏன்னா எனக்கு ராகு தசை நற்பலனை செஞ்சது. அப்பதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராகு தசை எனக்கு 8ல தான் இருக்கிறாரு, 6ல தான் இருக்கிறாரு, மறைஞ்சுதான் இருக்கிறாரு, பாப கிரகங்களோட சேர்ந்துதான் இருக்கிறாரு, 12ல தான் இருக்கிறாரு, ஆனாலும் எனக்கு சூப்பரா நன்மையை செஞ்சது. அவங்கதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராகு தசையோடைய சனி சேர்ந்து இருக்கு, ராகுவோட சனி சேர்ந்து இருக்கிறார், ராகுவோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார், அப்பதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேசிக்கா ராகு எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி அவங்க ஜாதகத்துல தனித்தனியா நல்லா இருக்கிறாங்க, பலமா இருக்கிறாங்கனாலே கடைசி பகுதி ராகு தசை உங்களை கெடுக்காது. உங்க ராகு கூட உங்களுடைய திரிகோணாதிபதிகள், இந்த லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சேர்ந்து உக்காந்துன்னு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ராகுவை கெடுக்க அலோ பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த உங்களுடைய திரிகோணாதிபதிகள் சேர்ந்து உக்காந்து இருப்பதுதான் மிகப்பெரிய பாயிண்ட் இந்த விஷயத்துல. இப்போ உங்க ஃப்ரெண்டு ரொம்ப கோவக்காரன்னு வைங்க, திடீர்னு யாராச்சும் சொல்லிட்டா எழுந்து போய் அடிச்சிருவாருன்னு வைங்க. ஆனா நீங்க ரொம்ப பொறுமையா புத்திசாலியா யோசிக்கிற ஒரு நபர்னு வைங்க. உங்க ஃப்ரெண்டு கோவப்பட்டாலும் அவரை அமுக்குவீங்க, அவரு கையை பிடிச்சி இழுப்பீங்க, பண்ணாத அப்படின்னு அவரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதுதான் உங்க திரிகோணாதிபதி தான் அந்த வேலையை செய்வான். ராகுவோட உங்களுடைய லக்னாதிபதி இல்ல 5ஆம் அதிபதி இல்ல 9ஆம் அதிபதி கூட உக்காந்துன்னு இருக்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டுல கூட இருக்கலாம், ஆனா டிகிரியில சேர்ந்து இருப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க. ஒரு 25 டிகிரிக்குள்ள உங்களுடைய திரிகோணாதிபதிகள் ராகுவோட இல்ல உங்களுடைய யோகர்கள் ராகுவோட சேர்ந்து இருந்தா கடைசி பகுதி ராகு தசை உங்களுக்கு கெடுபலனை செய்யாது. 8ல இருந்தாலும் கவலைப்பட வேணாம், 6ல இருந்தாலும் கவலைப்பட வேணாம், 12ல இருந்தாலும் கவலைப்பட வேணாம், சனியோட இருந்தாலும் கவலைப்பட வேணாம், செவ்வாயோட இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல சூரியன் சந்திரன் வலுவாக இருந்தாலும் ராகு போகும்போது கெடுக்க மாட்டார். சூரியன் ஆட்சி உச்சம் நீச்ச பங்கமாக இருக்கும் போதும், சூரியன் மீனத்திலிருந்து சிம்ம வீடு வரைக்கும், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மத்துல இருக்கும் போதும், அதே மாதிரி சந்திரன் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மத்துல இருக்கும் போதும் அவங்க பேசிக்கா வலுவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பௌர்ணமி அமைப்புல இருக்கும் போதும், சூரியனுக்கு 7ல சந்திரன் இருக்கும் போதும், 6ல சந்திரன் இருக்கும் போதும், சூரியனுக்கு 8ல் சந்திரன் இருக்கும் போதும் சூரியனும் சந்திரனும் வலுவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சூரியனோட சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையாகி துலாத்துல இருந்தாலும் சூரியன் வலுவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். துலாத்துல இருக்கிற சூரியனை சந்திரன் பாக்குறாரு, இல்ல சந்திரன் கூட இருக்கிறாரு, இல்ல குரு கூட இருக்கிறாரு, குரு பாக்குறாருன்னா சூரியன் நீச்சபங்கம் ஆயிட்டாருன்னு அர்த்தம், சூரியன் வலுவா இருக்காங்கன்னு அர்த்தம்.
அதே மாதிரி விருச்சிகத்துல இருக்கிற சந்திரனோட சுக்கிரனோ இல்ல புதனோ சேர்ந்து இருக்கிறாங்க, இல்ல பரிவர்த்தனையா இருக்கிறாங்க, இல்ல குரு பாக்குறாருன்னா அப்பவும் இந்த செவ்வாய் கூட இருந்தாலும், இல்ல செவ்வாய் மேஷத்துல இருந்தாலும், இல்ல செவ்வாய் பரிவர்த்தனையா இருந்தாலும் சந்திரன் நீச்ச பங்கம் ஆயிடுவாரு, இல்ல செவ்வாய் உச்சமா இருந்தாலும் சந்திரன் நீச்ச பங்கம் ஆயிடுவாரு. ஸோ அப்பவும் உங்களுக்கு சூரியன் சந்திரன் வலுவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பவும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய திரிகோணாதிபதிகள் வலுவாக இருந்து, உங்களுடைய திரிகோணாதிபதிகள் ராகு பக்கத்திலேயே உக்காந்து இருந்து, உங்களுடைய சூரியன் சந்திரன் உங்க ஜாதகத்துல வலுவா இருந்தாங்கன்னா ராகு தசையோடைய கடைசி பகுதி உங்களை பெரிய பிரச்சனையில மாட்டி விடாது, பெரிய அவமானத்தை தராது, பெரிய இழப்பை தராது, பெரிய நஷ்டத்தை தராது, பெரிய தோல்வியை தராது, பெரிய கடனை தராது, பெரிய வியாதியை தராது, பெரிய குடும்ப பிரச்சனையை தராது. இதெல்லாம் நான் சொன்னேன். நீங்க அப்ப மகர லக்னத்துல பிறந்திருந்தாலும், கும்ப லக்னத்துல பிறந்திருந்தாலும், துலா லக்னத்துல பிறந்திருந்தாலும், ரிஷப லக்னத்துல பிறந்திருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய திரிகோணாதிபதிகள் நல்லா இருக்கிறாங்க, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாங்க, சூரியன் சந்திரன் வலுவா இருக்கிறாங்கன்னா ராகுவால போகும்போது கெடுத்துட்டு போக முடியாது. ராகு கிரகம் ஒரு மாய கிரகம். அவரு குஜாதி ஐவர்களை விட மிகப்பெரிய நன்மையை அவங்களை விட 5 மடங்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் ராகு. சூரியன் சந்திரன் ஒளி கிரகத்தை விட இந்த நிழல் கிரகம் அபாரமான நன்மையை செய்யக்கூடிய கிரகம் இந்த ராகு. சோ இந்த அபாரமாக நன்மையை செய்யும் போது, அந்த தசை முடியும் போது அந்த அபாரம் குறைந்து விடும். அதுதான் இந்த நீங்க கேட்ட கேள்விகளுக்கும் உங்களுக்கு நடக்கிற பலனுக்கும் இருக்கிற விஷயமே அதான். டியூப்லைட் போட்டிருக்கீங்க, அதை ஆஃப் பண்ண உடனே அது அப்படியே லைட்டா, அது உடனே டப்புன்னு பிளாங்க் ஆயிடாது. அப்படியே லைட்டா அது அதனுடைய பவரை கம்மி பண்ணி ஷட் டவுன் ஆகுற மாதிரி ராகு தசை முடியும் போது அந்த பவரை கம்மி பண்ணும் போது உங்ககிட்ட இருக்கிற செல்வம் குறைவதற்கோ அல்லது விரயமாவதற்கோ இல்ல நஷ்டம் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் கேட்பீங்க, ஐயா ராகுதசை கொடுத்தாதானே கெடுப்பாரு, எனக்கு தான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உங்க வாய்ஸ் என் காதுல நல்லா விழுது. நல்லதை செய்யணும்னாலும் இந்த ராகு வச்சு செய்யறாங்க, கெட்டது செய்யணும்னாலும் இந்த ராகு வச்சு செய்யறாங்க. மிகப்பெரிய ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கணும்னாலும் கேதுவை வச்சு செய்யறாங்க. ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பணும், அவனுக்கு தூக்கு தண்டனையை கொடுக்கணும், ஆயுள் தண்டனையை கொடுக்கணும், மிகப்பெரிய வலியை கொடுக்கணும், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னாலும் கேதுவை வச்சு செய்யறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் நல்லதையோ கெட்டதையோ செய்வதற்கு இறைவன் ராகு கேதுன்ற இந்த 2 நிழல் கிரகத்தை படைச்சார். சூரியன் சந்திரன் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா, உங்களால இதுதான் பண்ண முடியும்பா. சுக்கிரன் புதன் செவ்வாய் குரு சனி உங்களால இதைதான் பண்ண முடியும். உங்களை விட ஒருத்தர் இப்படியும் செய்யணும் அப்படியும் செய்யணும். ஒருத்தருக்கு பார்த்தா அளவுக்கு அதிகமான நற்பலனை செய்யணும், ஒருத்தருக்கு செய்யவே கூடாது, ஒருத்தருக்கு ரொம்ப தூக்கி போட்டு அடிக்கணும். இந்த 3 பலனையும் செய்வதற்கு ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சான், நிழல் கிரகம்னு கண்டுபிடிச்சான். ரைட்டுங்களா? சோ இவங்க ஜாதகத்துல நல்லது செய்யணும்னா இந்த திரிகோணாதிபதிகளும் சூரியன் சந்திரனும் வலுவா இருக்கணும். 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இவங்களுடைய தசை வரணும். இந்த தசை முடியும் போதும் எனக்கு பெரிய இழப்பு ஏற்படக்கூடாதுன்னா இந்த பாயிண்ட் இருந்தாதான் அந்த பெரிய நஷ்டம் ஏற்படாது. புரியுதுங்களா? 7.5 சனி அஷ்டம சனி கண்டக சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசியில வருதுனாலே எல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ். அந்த டைம்ல சில இழப்புகள் ஏற்பட போகுதுன்றது இண்டிகேஷன்ஸ். இப்போ நீங்க ராகுதசையே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல, ஆனா அந்த ராகுதசை முடிகிற தருவாயில உங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ கண்டக சனியோ வருதுன்னா இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ், ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். எது எப்படி இருந்தாலும் கிரகங்கள் வலுவாக இருந்தாங்கன்னா ராகுதசை கடைசி பகுதியில செய்யக்கூடிய கெடுபலன்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாங்க. இதுதான் போன வீடியோலயும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலயும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.